பார்க்கவே கருப்பு கோலி குண்டு மாதிரி இருக்கிற இது பேர் தாங்க நாவல் பழம். இங்கிலீஷ்ல ஜாமுன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஆன்டிசயானின்ஸ் அப்படின்றது மூலமா தான் இது பர்பிள் கலர்ல இருக்கு. இது அதிகமா விற்கப்படும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன். இது சாப்பிடுறது மூலமா என்னென்ன நன்மை இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, கால்சியம், அயன், ஃபைபர், அப்புறம் இது மட்டும் இல்லாம மெக்னீசியம், பொட்டாசியம், குளுக்கோஸ், புரோட்டீன், அப்புறம் கடைசியா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் இத்தனை சத்து இருக்கிறதுனால தாங்க கிட்னியில் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது எல்லாமே தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு நாவல் பழம் நல்லா இருக்குமா. இது மட்டும் இல்லாமல் பிபியை குறைக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா இது கன்ஃபார்ம் பிபியை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிற அளவு இது பார்த்துக்குமா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிவரில் டிசீஸ், அதாவது நீங்கள் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுற பர்சன், அதில் சிகரெட் பிடிக்கிற பர்சனாக இருந்தால் இந்த நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா இது உங்களை வந்து அதை வந்து இந்த லிவர் டிசீஸ்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றும். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கிராம் நீங்கள் சாப்பிடுங்க. இதே நீங்கள் ஜூஸாக குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூஸ் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அப்படியே நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா 3 to 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி குடிங்க. சரி, எவ்வளோ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இதை எப்போ சாப்பிடணும்னு தெரியுமா? இதை வந்து நீங்கள் வெறும் வயிறோட சாப்பிடவே கூடாதா. இதை வந்து நீங்கள் எப்படியா ஆஃப்டர் மீல், அதாவது மதியான சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நன்மையே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெஞ்சுவலி பேஷண்ட்ஸ், அதாவது இந்த கார்டியோவால் அட்டாக் பண்ண இந்த நெஞ்சுவலி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இது வந்து நெஞ்சுவலியை வந்து கரெக்டாக பத்திரமா பார்த்துக்கும், அதாவது ரொம்ப வராமல் பார்த்துக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சுகர்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து உங்களோட அந்த கொலஸ்ட்ரால் சுகரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைக்கோஜெனிக் அப்படின்ற ஒரு நியூட்ரிஷன் இதில் இருக்குது, அதனால தான். நாவல் பழத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் NST சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கும் முறை டாட்டா, பை பை.